வணக்கம்லாம் மாப்பிள்ள. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் அரஸ்புரமில் தாங்க இருக்கோம். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா நம்ம கிளாக் கிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு கிளம்பிட்டேங்க. ஐயோ, இது வேறு பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. அவங்க ஏன்னா நம்மளுக்கு 9 o'clock தான் நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போது 8:51 ஆச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 9 நிமிஷம் இருக்குங்க. சரி, அதுதான் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த 9 நிமிஷத்தை முடிச்சுட்டு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று தான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி அதை பண்ணக்கூடாதுங்க. கரெக்டாக 9 மணினா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:01 ஆச்சுங்க. இப்போ நம்ம ஸ்விக்கியை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 9 மணிலேருந்து சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக 9 o'clock ஆயிடுச்சு. என்னங்க இது என்னென்னமோ கேட்குறானுங்க. ஃப்ளீட் மேனேஜர் ஃபீட்பேக்ஸ் அவே டு யூ மீட் யுவர் எஃப்எம் இன் த லாஸ்ட் 15 days? வா கேன்சல் வாடா. 40 எக்ஸ்ட்ரா பர் ஆர்டர் ஆர்எஸ்புரம் ஃபுட் ஆர்டர்ஸ். பரவாயில்லைங்க. நேற்று மாதிரி இன்றைக்கும் 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆர்டருக்குமே. பரவாயில்லைங்க. இன்றைக்கி எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டிட்டு இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூக்குறோங்க. தூக்குறேன். ஓகேங்க. ஏதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டாங்க ஏன்னா நம்ம எங்கள் ஆர்எஸ்புரம் கிளாக் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம். இது நம்மளுக்கு கிளாக்லேருந்து ஒரு 250-300 மீட்டர்ஸில் தாங்க கொக்கரக்கோ ஹோட்டல்னு சொல்லிட்டு இங்கே ஆர்டர் போட்டிருக்காங்க. கரெக்டாக நான் ஆர்டர் வந்தோடனே சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன், எப்பவும் எடுத்து வச்சலான்னு பார்த்தா ஒரு வேகத்தில் அக்செப்ட் கொடுத்துட்டேங்க ஆர்டரை. ஸோ கிலோமீட்டர் தான் டக்குன்னு பார்த்தேன். 4.2 காட்டுச்சு. அதில் 77 போட்டிருந்தது. நம்மளுக்கு ருபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கரக்கோலேருந்து ஆர்டர் வாங்கியாச்சுங்க. ஆர்டர் வாங்கிட்டு இது நம்ம போய் எங்கே கொடுக்கணுன்னா சீரநாயக்கம்பாளையத்தில் கொடுக்கணுங்க. இது கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சீரநாயக்கம்பாளையம் இங்கேருந்து டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். 4.5 தான் வருது. நம்ம இதை கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வர ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 78 ருபீஸுங்க ஸ்விக்கியிலேருந்து. ஸோ சீரநாயக்கம்பாளையத்தில் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோன்னா மறுபடியும் அரஸ்புரம்லேருந்து நம்ம ஜோன்லேருந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு மிச்சதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 78 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காட்டலான்ட்டு. மறுபடியும் நம்மளோட ஜோனுக்குள்ளே போய்க்கலாங்க. நம்ம இப்போ கரெக்டாக அக்ரி தாண்டி போயிட்டுருக்கோங்க ஆர்எஸ்புரம்க்கு. அப்படியே என்னாச்சுன்னாங்க வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு சரி அதான் 10 நிமிஷம் டைம் இருக்குல்ல, நம்ம கொஞ்ச நேரம் அங்கே உட்காண்ட்ருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காண்ட்ருந்துட்டேங்க. அப்படியே அந்த கேமராவே ஹெல்மெட்டே வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோன்னே அப்படியே ஃபீலிங் ஆகிடுச்சிங்க. ஏன்னா இந்த மாதிரி பைக்கில் போகணும், வீடியோ எடுக்கணும், வ்ளாக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு கனவு, ஒரு ஆசையாட்டு இருந்தது. நான் முடிஞ்சால் அந்த வீடியோ வேணால் சைடில் போடுறேன், அது வேணால் பாருங்கள் நீங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஆர்எஸ்புரம் தாங்க. கிளாக் கிட்ட நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 8 நிமிஷம் இருக்குது. சரி அதான் எங்கே போகிறதுன்னு தெரில. சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு கரெக்டாக 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். பாருங்க, எனக்கு இதை வச்சுட்டு இங்கே உட்காந்தோன்னே இல்லை ஹெல்மெட்டில் மவுண்டெல்லாம் பார்த்தோன்னே இதுக்கெல்லாம் தாண்டா ஒரு நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம், நம்ம வீடியோ எடுக்கணும் வண்டி வச்சுட்டு அப்படின்னு. அப்படியே மாதிரி ஃபீலிங்கே இருக்கேன். வீடியோ எடுக்கணும், நினச்ச மாதிரி வீடியோ எடுத்துருக்கோம். நினச்ச மாதிரி வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருணுவாங்க. விட்டுறக்கூடாது. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணுவோம், பண்ணிட்டு தாங்க இருக்கு. இதுக்காக எத்தனை பேரை எத்தனை விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவேன். விட மாட்டேன். எனக்கு இப்போ எப்படிங்க, இப்போ யாராவது ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சது பண்ணாங்கன்னா நம்மளுக்கும் அதை பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கும் இது வந்து ரொம்ப நாள் ஆசைங்க. இப்போ வந்து நம்மளும் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், நினச்ச மாதிரி யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். என் வாய்ஸை வந்து நீங்கள் கேட்குறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி தவிர வேறு யாருக்குமே என் வாய்ஸ் கேட்காத வாய்ஸு, பார்க்காத ஃபேஸை வந்து இப்போ இந்த உலகத்துக்கே நான் காட்டிகிட்ருக்கேன். எனக்கு அதாங்க ஆசை. என்னென்னா இன்னும் என் முகத்தை, என் ஃபேஸை, என் குரலை இந்த உலகமே பார்க்க வைக்கிற மாதிரி
பண்ணுவேங்க கண்டிப்பாக. இந்த உலகமே என் பேரை கேட்டால் சிவா அப்படின்னு சொல்லணும், என் ஃபேஸை பார்த்தா இவன் தான் சிவா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எனக்கு ஆகணுன்ட்டு ஒரு ஆசை, ஒரு வெறிங்க. அந்த வெறிக்காக நான் வந்து நிறையா இடத்துல செல்ஃபிஷாக வந்துட்டுருக்கேன். இருந்தாலும் நான் நினச்ச தூரத்தை நான் பார்க்காம திரும்பி போகிறதா இல்லைங்க. அது என்ன பிரச்சனை எப்படி வந்தாலும் சரி, நான் நினச்ச தூரத்துக்கு நான் போகாமல் நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் போகிறதா இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்த நான் விட்டுட்டு வந்தனோ அந்த எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் இனி திரும்பி போக மாட்டேன். உங்களுக்கு நான் சொல்லும் போது எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் இதை பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு நிறைய நீங்கள் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்களே நினச்சிருப்பீங்க, நம்மளாம் இந்த மாதிரி எடுக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு புது புது இடத்த நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நானும் அதை தாங்க இப்போ பண்ணிட்டுருக்கேன். நம்ம மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே ஆன் பண்ணமோ அதே இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறக்குள்ளே ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தான் லக்கே இல்லையே, நம்மளுக்கு எங்கெங்க லக்கு இருக்குது? லக்கு இருந்தால் தான் இந்நேரம் வந்திருக்கணுமே. கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கிட்ட தாங்க உட்காந்துருந்தோம். அப்போ அங்கேயே மறுபடியும் போய் வண்டி நிப்பாட்டிடலாங்க. ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு கொக்கரக்கோலே ஆர்டர் போட்டிருக்காங்கங்க. 30 rupees டிப்ஸே இதில் கொடுத்துருக்காங்கங்க. டிப்ஸில் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருங்க நான் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். 2.3 கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் காட்டுது. சர்ஜ் போனஸுங்கிறது 40 ரூபா, டிப்ஸு நம்மளுக்கு 30 ரூபாய்ங்க. டெலிவரி பிளேஸும் ரொம்ப பக்கத்தில் தான். ஓகேங்க, நம்ம இதை போய் நம்ம வாங்குறதுக்காக போயிடலாங்க. பரவாயில்லையே, இப்போ தாங்க வந்து வண்டி நிப்பாட்டிட்டு சரி சுவிட்சை ஆஃப் பண்ணலான்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை ஸ்வைப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறேங்க. கரெக்டாக ஆர்டர் போட்டாங்க. இது ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி இருந்தது நான் வீடியோலையே பார்த்துட்டு எனக்கும் லக்கு இருக்குன்னு நான் நினச்சிருந்துருப்பேனே. அது எப்படி நீ அதை நினைக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு இருக்க மாட்டிருக்குங்க. அவ்வளோதான் வந்துட்டேன். அசைன் ஆகு பார்த்து சூதானமாக திரும்பிக்கும். ஐயோ, ரெயின் கோட் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. ரெயின் கோட் வேறு மறந்து தொலைஞ்சிட்டேன் நான். ஐயோ, ரெயின் கோட்டை வேறு மறந்து போட்டேனே. இன்றைக்கி வேறு மழை வர மாதிரியே இருந்ததுங்க காலையிலேருந்து. ஐயோ, நான் வேறு மறந்துட்டேனேங்க. கொக்கரக்கோலா நம்ம செகண்ட் ஆர்டரை வாங்கியாச்சுங்க. வெரிஃபை கொடுக்கலையா? பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்தாச்சுங்க. என்ன ஆகிட்டுருக்கு நீ மெண்டல்? இது நம்ம எங்கே கொடுக்கணுன்னா நம்ம பக்கத்துலேயே தாங்க. பக்கத்துலேனா எங்கேனா காந்தி பார்க் டு அந்த சைடு கொடுக்கணுங்க. காந்தி பார்க் டு லாலி ரோடு போகிற வழியில் சைடில் எங்கேயோ கட் ஆகணும் மாட்டிருக்கு. 1.6 கிலோமீட்டர் தாங்க. 1.6 கிலோமீட்டருக்கு நம்மளோட நீங்கள் இதில் எவ்வளோ ப்ரோ? இங்கே தான் பக்கத்தில். அண்ணன் லிஃப்ட் கேட்குறாருங்க. ஆனால் நம்மளே இதில் கட் ஆயிடுவோம். நம்ம இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எது கத்திட்ருக்கீங்க? நம்ம போயிடுறாரு. அவ்வளோதாங்க, நம்ம இந்த ஆர்டரையே செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோடாகு 93 ரூபா வந்திருக்குங்க. இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும் 30 rupees வந்து கஸ்டமர் டிப்ஸாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு போனஸ் வந்து 40 ரூபா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஆச்சு. நம்மளுக்கு ஆர்டரோட ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 23 ரூபா தான். ஸோ டோட்டலாக எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 93 ரூபா வந்திருக்குங்க. பரவாயில்லைங்க. நம்ம மறுபடியும் முதல்ல எங்கே ரைடு ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டரும் நம்மளுக்கு அங்கே தான் கிடச்சிச்சு, செகண்ட் ஆர்டரும் நம்மளுக்கு அந்த இடத்துல தாங்க கிடச்சிது. சரி, மறுபடியும் தேர்ட் ஆர்டருக்கும் மறுபடியும் நம்ம அங்கேயே போய் நிற்கலாங்க. செகண்ட் ஆர்டருக்கே நம்மளுக்கு லக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு லக் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பார்த்தா நீ சந்தோஷப்படக்கூடாதுடா, உனக்கு லக் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கிட்ட தாங்க நின்னோம். இப்போ மறுபடியும் நம்ம அங்கேயே போய் நின்று பார்க்கலாம். ஆனால் நான் போய்க்கிறேண்ணா.
அந்த இடத்துக்கிட்டே போய் நிற்கலாங்க. ஏதாவது ஆர்டர் வருதா, ஏதாவது லக்கு இது இருக்கான்னு நம்ம பார்க்கலாங்க. இங்கே தாங்க நின்னோம் அப்படியே வந்து. இப்போ நம்ம ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது லக்குன்னு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இருக்கான்ட்டு. அப்படியே இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு இப்படி திரும்புகிறேங்க, ஆர்டர் போட்டாங்க. ஏங்க இப்போ சுவிட்சை மறுபடியும் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். டக்குன்னு இப்போ நான் திரும்பிட்டு இப்போ நான் இப்படி திரும்பினேன்னா ஆர்டர் போட்டுருவாங்களா? போடல, ஏன்னா நம்மளுக்கு தான் லக்கு இல்லையே. சரி ஓகேங்க, ஏதாவது ஆர்டர் போட்டாங்கன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மறுபடியும் நம்மளுக்கு தேர்ட் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மறுபடியும் அதே கொக்கரை தாங்க போக போகிறோம். ஆமாங்க, நம்மளுக்கு லக்கு தாங்க இல்லை. ஆனால் மறுபடியும் அந்த கொக்கரக்கோ அவனுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருச்சாட்டிருக்கு. அவன் நம்மளையவே கூப்பிட்டே இருக்கான். ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே வந்து நின்னுங்க, இங்கே வந்து நின்னா மறுபடியும் கொக்கரக்கோ தான் விழுந்தது. செகண்ட் ஆர்டர் நிற்கிறேங்க, செகண்ட் ஆர்டரும் கொக்கரக்கோ வந்துச்சு. சரி தேர்ட் ஆர்டர் இங்கே வந்து நிற்கலாம், நம்மளுக்கு லக்கு இருக்கும், டக்குன்னு உடனே போட்டுருவாங்கன்னு வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தா லக்கெல்லாம் இல்லை, இந்த கொக்கரம் தான் நம்மளை கூப்பிட்றான். பரவாயில்லைங்க, ஏதோ நம்மளுக்கு ஆர்டர் கிடச்சா போதுங்க. ஆர்டர் கிடச்சாவே போதும் இன்றைக்கி. ஏன்னா ஓட்டணுங்க. ஏன்னா நான் 4 நாள் வந்து நான் ஒழுக்கமாகவே ஓட்டாததுக்கு என்ன ரீசன்னா, ஆர்டர் எதுவும் கிடைக்கல. ஆர்டர் கிடைக்காம இருக்கனால அப்படியே ஒரு சோப்பு வாங்கி தனமாயிருச்சு. ஸோ சோப்பு வாங்கி கேட்ட அப்படியே நான் வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டேங்க. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஓட்டுறேன், ஓட்டிக்கிட்டே இருக்கேன். நம்ம தேர்ட் ஆர்டரையும் வாங்கியாச்சுங்க. தேர்ட் ஆர்டர் எங்கன்னா இதையும் நம்ம கொக்கரக்கோலை தான் வாங்கியிருக்கோங்க. வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, கொக்கரக்கோலே ஃபுல்லாக ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே வேணால் போடுங்கடா, எனக்கு ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதும்டா அப்படின்ட்டு இருக்குங்க. இது எங்கேன்னா கரெக்டாக 4.9 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 4.9 கிலோமீட்டர் எங்கே இருக்குது கரெக்டாக? கவுண்டமலம் கேகே புதூர் கட்டையா? ஓ நோ. சரி ஓகேங்க, இந்த வழி தான் பக்கத்தில் காட்டுது. ஐயோ, இது பாசிட்டிவ் போகிறோம்னா முதல்ல இதை போய் ரெடி பண்ணி பாசிரை கழட்டி தூக்கி வீசணுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப என்ன பயங்கரமாக டென்ஷன் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இதனாலேயே என் வண்டியில் வந்து பேட்ரி சீக்கிரம் டவுன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஜிப்பு க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் எதுக்கு இப்படி ஆரம்பிச்சிட்டுறீங்க? இப்போ என்னாச்சு, நாங்கள் வர்ற வழியில் ஒரு அண்ணா லிஃப்ட் கேட்டாங்கன்ட்டு டக்குன்னு நானும் முன்னாடி ஸ்பீடாக வந்துட்டேன்னா 60-70 வந்தோன்னே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டிட்டேன். கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி போய் அந்த அண்ணா ஓடி வந்து அண்ணா ஸ்பீடாக போகணுண்ணா, அண்ணா போக முடியுமாண்ணா வாங்கண்ணா அப்படின்னா. ஆனால் என்னாச்சுண்ணா எதாவது மிஸ் பண்ணிட்டீங்களாண்ணா பஸ்ஸில் ஏதாச்சும் அப்படின்னா. இல்லைண்ணா வீட்டுக்கு போகணுண்ணா, கடை வேறு பூட்டிடுவாங்கண்ணா அப்படிங்கிறாருங்க வந்து பக்கத்தில். ஆனால் என்ன கடைண்ணா இன்றைக்கி என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்குறீங்க பக்கத்தில். ப்ரோ ஒயின் ஷாப் பூட்டிடுவாங்க அப்படிங்கிறாரு ப்ரோ அவர் பக்கத்தில் வந்துட்டு. ஐயோ, அதான் அவர் பக்கத்தில் வந்துட்டாருங்க. ஆனால் நான் இங்கே சாய்வா காலனியில் கட்டாயிருவேண்ணா அப்படின்னா. சரி ஓகே ப்ரோ, சீக்கிரம் போங்க ப்ரோ, எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போங்க ப்ரோ அப்படிங்கிறாரு. பார்த்தா நான் வந்து விடும்போது 10:05 ஆயிடுச்சுங்க. டைம் இப்போ கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னா 10:07 ஆச்சு. அந்த அண்ணா விடும்போது 10:05 ஆயிடுச்சுங்க. ப்ரோ என்ன ப்ரோ 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கிறாருங்க அவர். ஆனால் நான் என்னென்ன பண்ணுறது, டிராஃபிக் இருந்துச்சுன்னா நான் வாட்டுக்கு தானே வந்துட்டு இருந்தேன், நீங்களும் தானே பின்னாடி இருக்கீங்க அப்படின்னு. நான் போங்க ப்ரோ போய் பிளாக்ல வாங்கணும் ப்ரோங்கிறாரு மறுபடியும். ஐயோ அப்போ தான் அந்த டைலாக் ஒன்று ஞாபகம் வச்சுக்கேன். நானும் எங்கே சார் போகுது, எல்லாம் அங்கே தான் சார் போயிட்டுருக்கு 11 to 11 அப்படின்னு நினச்சேன். அதான் ஏன்னா 10 மணி தான் ஆச்சு. அமௌண்ட் வரும், இங்கேயே வாங்கிட்டு போயிடுவாருங்க அவர். இந்த ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. 84 rupees இதுக்காக கொடுத்துருக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஆர்எஸ்புரம் சைடு பார்த்து கிளம்பிட்டோன்னா மறுபடியும் அங்கேருந்து வேறு ஆர்டர் வாங்கிட்டு வேறு பிக்கப் பண்ணிட்டு போயிடலாங்க. ஆனால் கொடுத்தாச்சுங்க, பேக் க்ளோஸ் இருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம கேகே புதூர் சாய்பாபா காலனியில் அந்த ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. ஆர்டரை கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் இன்றைக்கி நம்மளோட பிளேஸ் வந்து அந்த பிளேஸ் தாங்க.
அந்த கிளாக் பக்கத்தில் நம்மளுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்புகிற இடத்துல ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த சின்ன இடத்துக்கிட்ட தான் நம்ம போய் மறுபடியும் நிற்க போகிறோம். இப்போ எங்கே ஆர்டர் விழுதுன்னு பார்க்கலாங்க. பார்த்துனா போயிட்டு வந்து திருப்பிட்டு மறுபடியும் நம்ம எந்த மாதிரி நின்னமோ அதே லொக்கேஷனில் அதே மாதிரி தாங்க நிற்க போகிறோம். இப்போவாது நம்ம நிற்கிற அந்த டைமுக்குள்ளே ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்க்கலாங்க. வராது. சப்போஸ் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இருங்க, நம்ம போய் அதே இடத்துல அதே மாதிரியே நிப்பாட்டலாங்க பைக்கை. இப்படி தாண்டா நான் அப்பளே வந்து நிப்பாட்டினேன். எங்க இப்போ போடுங்க பார்க்கலாம் ஆர்டரை. இருங்க, நான் அப்பளே திரும்பிட்டு வந்தேன், இப்போ திரும்பிக்கிறேன். சிஜிக் 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 சிஜிக். நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னா இங்கே தாங்க ஆர்எஸ்புரமில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் குவாலிட்டி ஹால்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் இங்கே போட்டிருக்காங்க. இது எங்கே கொடுக்கணுன்னா லொக்கேஷன் தான் துடியலூர் பக்கத்தில் எங்கே போட்டிருக்குங்க. எங்கே லொக்கேஷன் டெலிவரி டீட்டெயில்ஸ் பிக்கப் ஆனதுக்கப்புறம் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே குவாலிட்டி ஹால்ஸில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இதை நம்ம எங்கே கொடுக்க போகணுன்னா துடியலூர் போகணுங்க. என் ரூம் பக்கத்தில் வேறு இருக்கா, எனக்கு வேறு அந்த சைடு போனால் மனசு மாறிடும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்க, இன்னைக்கெல்லாம் மனசு மாறிச்சு. அடிச்சு இன்னைக்கு யோசிச்சு வச்சிருக்க ஒரு 3-4 மணி வரைக்கும் ஓட்டிடலாம், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிடைக்குது அவ்வளோ ஓட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். நம்ம டே 7 டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 406 ரூபா ஓட்டியிருக்கோங்க. நேற்று நம்ம 3 மணி நேரம் தான் லாகின்ல இருந்தோம். ஸோ 3 மணி நேரத்தில் 406 ரூபா ஓட்டிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம டோட்டலாக இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா டே 1லேருந்து டே 7 வரைக்கும் 1958 ரூபா ஓட்டிட்டோங்க. நம்ம 6 நாள்லேயே 3000 ரூபா ஓட்டியிருந்துட்டு வேண்டியது. பட் 7வது நாள்லேயே நம்ம 2000 ரூபா கிட்ட தான் ஓட்டியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓட்டிடலாம். இப்போ நம்ம டோட்டலாக இன்னும் 15000 ரூபா சேலஞ்சில் இன்னும் நம்ம எவ்வளோ ஓட்டணும்னா 13042 ரூபா ஓட்டணுங்க. இன்னும் நம்மளுக்கு 24 நாள் டைம் இருக்குது, 23 நாள் டைம் இருக்குது. 23 நாளில் நம்ம வந்து 13000 ரூபா ஓட்டி காட்டணுங்க. ஓகேங்க, ஓட்டி காட்டிடலாம்.